வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு சின்ன கதை பற்றி பார்க்கலாமா? இது சமீபத்தில் நான் படித்த கதை. படித்ததில் பிடித்தது. அதாவது என்னென்னா, அர்ஜுனனும் கிருஷ்ணரும் இப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு வறியவன், ஒரு ஏழை அப்படியே வந்துக்கிட்டு இருக்காரு. அர்ஜுனனை பார்த்து எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு ரொம்ப அவனை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு, இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பையில் பொற்காசுகள் அவர்கிட்ட கொடுத்து, இதை வச்சு நீ நல்லா படைச்சிக்க அப்படிங்கிறாரு. உடனே இவனுக்கு சந்தோஷம். இது போதுமே, நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நல்ல நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். அந்த நேரம் பார்த்து ஒரு திருடன் அங்கே வர்றான். டக்குன்னு இவன் எதிர்பார்க்காம இருக்கிற நேரத்தில் டக்குன்னு அந்த பையை பறிச்சுக்கிட்டு ஓடிடுறான். ஓடின உடனே இவனுக்கு ரொம்ப வருத்தம். என்ன இவ்வளவு, இப்போ தான் நம்ம கையில் ஒரு பையில் ஒரு பொற்காசு கிடச்சிது, அதையும் நம்ம அனுபவிக்க முடியாமல் இப்படி போயிடுச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி நம்ம இதை நம்ம அந்த அர்ஜுனன் அவர்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு அது அர்ஜுனன் கிருஷ்ணன் அதெல்லாம் தெரியல. நம்ம பார்த்தோமே அவர்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி வந்த வழியில் இப்படியே நடந்தப்போ அவங்க தூரத்தில் தென்பட்டாங்க. இவர் பதறிக்கிட்டு ஓடி வந்த உடனே அர்ஜுனன் கேட்குறாரு, என்னப்பா நடந்தது அப்படின்ன உடனே, நீங்கள் எனக்கு ஒரு பையில் பொற்காசு கொடுத்தீங்கல்ல, அதை வச்சு நான் பழச்சிக்கலான்னு நினச்சேன். ஆனால் ஒரு திருடன் வழிப்பறி திருடன் அப்படியே பறிச்சுக்கிட்டு போயிட்டான் அப்படின்ன உடனே இவருக்கு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி இப்போ நான் உனக்கு அதை விட ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் தரேன், இதை வச்சுக்கிட்டு நீ ஒரு தொழில் தொடங்கி நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலை உயர்ந்த ஒரு நவரத்ன மாலை ஒன்றை அவர் கையில் கொடுக்குறாரு. அவர் பார்த்தோம்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நல்ல வேளை நமக்கு திரும்ப இது கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்திரமா தன்னோட வேஷ்டியில் ஒரு பக்கம் முடிஞ்சு நல்லா இது பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போன உடனே அப்போ நைட் ஆகிடுது. மனைவிக்கிட்ட கூட ஒன்றும் சொல்லாமல் என்ன பண்ணுறாரு, நம்ம காலையில் எடுத்துகிட்டு போய் இதை விற்று எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பரணி ஓரமாக இருந்த ஒரு பானையில் எடுத்து அந்த இதை ஒழிச்சு வச்சுட்டு படுத்துடுறாரு. காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாரு, அந்த பானையை காணணுன்னு உடனே இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. என்னன்னு பார்த்தா மனைவி ஆற்றங்கரைக்கு போயிருக்காங்க. ஆற்றங்கரையில் போயிட்டு தண்ணி மோண்டுக்கிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த பானையில். ஏன் இந்த பானையை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு கேட்ட உடனே, அதனால் என்ன, பானையில் எடுத்துகிட்டு போய் நான் அப்படியே கழுவிட்டு ஒரு தண்ணியை பிடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னோடனே, அதில் என்ன இருந்தது பார்த்தியானா, ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. அதாவது அவள் சரியாக கூட பார்க்காம அந்த விடிகால நேரத்தில் ஆற்றுல போய் தண்ணி மோக்க போகிறப்ப அந்த ஆற்றோட அந்த மாலை, நவரத்தின மாலை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. உடனே இவருக்கு சொல்ல முடியாத இது. சரி, இனிமேல் நம்ம போய் அவரை கேட்டு பிரயோஜனம்னா, நம்ம விதி அவ்வளவுதான், ஏன்னா நம்ம இப்படியே கடைசி வரைக்கும் வறியவனாகவே இருந்து சாகணும்னு நம்ம தலையில் எழுதியிருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கார். அப்புறம் அடுத்த நாள் இப்படியே வரையில் அவங்க 2 பேரும் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் எய்த்தாப்பில் வராங்க. வந்த உடனே இவர் சைடில் போய் அப்படியே ஒளிஞ்சிக்கிறாரு. ஏன்னா திருப்பி அந்த மாலையை வச்சு நீ என்ன தொழிலாளர் எதை கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சிக்கிறாரு. உடனே இதை கண்டுபிடிச்ச அர்ஜுனன் இங்கே வாப்பா, என்ன ஒரு மாதிரி ஒளிஞ்சிக்கிற போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி பானையில் வச்சுருந்தேன், ஆற்றோட போயிடுச்சு அப்படின்னு. உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிருஷ்ணர்கிட்ட, என்ன நம்ம இவ்வளவு தூரம் அவருக்கு கொடுத்தோம், என்ன இவர் விதி இவரை விடாமல் துரத்துது, என்ன இந்த மாதிரி அவரால் அதை வச்சுக்க முடியல அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு, சரி அவன் கையில் ஒரே ஒரு காசு மட்டும் கொடு அப்படிங்கிறாரு. உடனே அர்ஜுனனும் ஒரு காசு எடுத்து அந்த வறியவன்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவர் பார்க்குறாரு, ஏன்னா அவ்வளோ பெரிய பையில் பொற்காசுகள் கொடுத்தோம், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து நவரத்ன மாலை வந்துச்சு, அதுவும் இல்லை, இப்போ ஒரு காசு கொடுக்குறாங்க, இதை வச்சு என்ன செய்ய முடிய போகுது, சரி பரவாயில்ல ஏதோ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வணக்கம் தெரிவிச்சுக்கிட்டு இவர் இப்படியே போகிறப்ப வழி எய்த்தாப்பில் ஒருத்தன்
ஒரு மீனவன் மீன் விற்றுட்டு வரான். அந்த கூடையில் ஒரே ஒரு மீன் இருக்குது. அதுவும் வந்து இப்போவோ அப்போவோங்கிற மாதிரி ஒரு மாதிரி நோய்வாய்ப்பட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கு. உடனே இந்த மீனை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்ட உடனே இவன் நினைக்கிறான், இந்த ஒரு காசை வச்சு நம்ம ஒன்றும் தொழில் தொடங்க முடிய போகிறதில்ல, கோட்டை கட்ட போகிறதில்ல, பேசாமல் இந்த மீனையாச்சும் நான் வாங்குவான், அவனுக்காவது ஏதாவது அந்த ஒரு காசு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அந்த மீனை கொடுப்பா அப்படின்னு வாங்கிட்டு போகிறார். வாங்கிட்டு போகிற வழியிலேயே அந்த மீன் ஒரு மாதிரி துடிச்சு அது வாயிலேருந்து ஏதோ ஒன்று கக்க முயற்சி பண்ணுது. அது என்னன்னு பார்த்தா அப்படியே வாயிலேருந்து அது கக்குது. என்னன்னு பார்த்தா அது வந்து அந்த நவரத்ன மாலை. அதை வந்து இந்த மீன் முழுங்கியிருக்கு. இவன் பார்த்த உடனே இவருக்கு சந்தோஷம், நவரத்ன மாலை திருப்ப கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிட்டுருச்சு அப்படின்னு கத்துறான். கத்துன உடனே அந்த பக்கமாக போன திருடன் வந்து நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த ஆள் என்ன நம்ம திருப்பி காவலாளிக்கிட்டெல்லாம் மாட்டினா ரொம்ப கஷ்டம், அடித்து நம்மளை இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து, இந்தாப்பா அவனோட பொற்காசுகள், நீ எப்படியோ என்னோடய திருட்டை கண்டுபிடிச்சிட்ட, என்னை இனிமேல் நான் திருடவே மாட்டேன், இந்தாப்பா பொற்காசுகள்னு சொல்லி அந்த பையையும் என் கையில் கொடுத்துட்டு போயிடுறான். போன உடனே இவருக்கு ஆச்சரியத்தின் எல்லைக்கே போயிட்டான். என்னடா அது, நமக்கு அந்த இதுவும் கிடச்சிருச்சு, நவரத்ன மாலையும் கிடச்சிருச்சு, பொற்காசுகளும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட அர்ஜுனன் வந்து கேட்குறாரு கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா, நம்ம விலை உயர்ந்த இதெல்லாம் கொடுத்தப்ப அவனால் இது பண்ண முடியல, இந்த ஒரு காசு கொடுத்த உடனே அவனுக்கு எல்லா செல்வமும் வந்து திரும்பி வந்துருச்சே, இது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு, முதல்ல நம்ம கொடுத்தப்பெல்லாம் அவன் வந்து சுயநலத்தோட இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதை பண்ணலாம், சுயநலத்தோடு இருந்ததுனால அவனுக்கு வந்து அது ஒட்டலை. ஆனால் அந்த ஒரு காசு கிடச்ச உடனே சரி இதை வச்சு என்ன பண்ண போகிறோம், இவருக்கு கொடுப்போம் அப்படின்னு அடுத்தவங்களை எப்போ நினச்சி பார்க்குறானோ அவனோட கர்ம வினை வந்து அழியுது. எப்போ நம்ம சுயநலமாக இருக்கோமோ நம்ம கர்ம வினை எப்போவுமே ஒட்டிக்கிட்டு இருக்குமே தவிர அழியாது. அடுத்தவங்களை நம்ம நினச்சி பார்க்க தான் நம்ம கர்ம வினை வந்து சுத்தமாக அழிஞ்சு போகும் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை வந்து கிருஷ்ணர் சொல்கிறாரு. எதனாலனா நம்ம அடுத்தவங்களை நினச்சி பார்க்குறோன்னா ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிறது இறைவன். இறைவன் வந்து நேரடியாக காட்சி தர மாட்டார், ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு. அதனால் அந்த உயிர்களை நினைக்கிறப்ப, இறைவனை நினைக்கிறப்ப தன்னால் நம்ம கர்ம வினை வந்து அழிஞ்சிடுது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து கிருஷ்ணர் சொல்ல கேட்குறோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மிச்சவங்கள்ட்ட நல்லபடியாக அன்பு செலுத்துவோம். அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவங்க கேட்காமையே, கேட்டு நம்ம கொடுக்கணுங்கிறது இல்லை, கேட்காமையே நம்மளால் முடிஞ்சது மிச்சவங்களுக்கு செய்ய இறைவன் வந்து நம்மளோட தேவைகளை நம்ம கேட்காமையே கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள்.